உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலினால் சுதா சேனல். உங்களுக்காக சின்ன ஒரு காமெடி சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பாருங்கள், கட்லா மீன் எடுத்துருக்கேன். 1 கிலோ எடுத்துகிட்டு குழம்பு வச்சுக்கலான்ட்டு ஒரு பாதி குழம்பு வச்சுக்கிறேன், மீதி பாதி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், மார்னிங் இட்லிக்கு நான் செய்கிறேன். மதிய சூடான சாதத்துக்கும் இது மேட்ச் ஆகுங்க. சாதம் நல்லா இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மேட்ச் ஆகும். நான் பாருங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறேன் பாதி எடுத்துகிட்டு. 1 கிலோவில் பாதி எடுத்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுக்கலாம், மீதி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் இதில் இருக்குது. வெந்தயம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் ஒரு 5, கருவேப்பில் பாருங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போதும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி பேஸ்ட் அரைக்கலாம். பிறகு அந்த புளி கரைசல் நல்லா புளி ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இருந்தால் சேர்த்திக்கோங்க, அது நம்மளுக்கு நல்லா ஹெல்த்து. மிளகாத்தூள், தனியா, சீரக மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது நல்லா டேஸ்ட் தரும். பாருங்கள், நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நம்ம இது நல்லா திக்காக கலக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஊறிட்டுருக்கு. ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு அது ஒரு சைடில் ஊறி வச்சுட்டேன். நான் பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபேன் வச்சுட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கடலெண்ணெய் வச்சு செய்ய போகிறேன். இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் விட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். நம்ம இது பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ அதை ஃப்ரை பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 4 போட்டுக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் அது கம்மியாக தான் இருக்கும் சின்ன வெங்காயத்தை விட. அப்புறம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு வரும் நல்லா நம்மளுக்கு. ஸோ பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பாருங்கள், வெட்டி வச்ச தக்காளி நம்ம சேர்த்திட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் ஒரு 3 நம்பர் அப்படியே சேர்த்திட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக. நான் ஆற விட்டு இதில் ஜாரில் சேர்த்திக்கிறேன். நம்ம சூடாக போட்டு எப்பவுமே அரைச்சிடக்கூடாதுங்க அவசரமாக. ஆற வச்சு அரைச்சோம்னா ஜார் ரொம்ப நாளைக்கு வரும். அப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மறுபடியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளித்து எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திட்டேன். பாருங்கள், எடுத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை, மீன் குழம்பு கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது டேஸ்ட் கொடுக்குங்க நல்லா. பச்சை மிளகாய் 2 நம்பர் நான் வெட்டி போட்டிருக்கேன். காரத்துக்கு இதில் மிளகாத்தூளும் சேர்த்து இருக்கும், பச்சை மிளகாவும் சேர்த்து இருக்கும். டேஸ்ட்டு அது ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. அது பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். நான் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தீங்களா பேஸ்ட்டு, அதை எடுத்து சேர்த்திக்கலாம். அதில் இது வெங்காயம் ப்ளஸ் தக்காளி 2 சேர்த்து அரைச்சி வச்சது பேஸ்ட்டு பண்ணிட்டோம். அதை இப்போ சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடலாம் நம்ம. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது புளிக்கரைசல் எடுத்து வச்சு இல்லைங்களா, மிளகாத்தூள்லாம் கலந்து அது சேர்த்திக்கலாம். இனி இந்த ஸ்டேஜில் தான் அது சேர்த்தணும் நம்ம. பாருங்கள் நல்லா சுருண்டு கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள் புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்து இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். புளி வந்து எப்போவுமே வடிகட்டிடணுங்க. அதில் வந்து நம்ம ஏதாவது டஸ்ட்டெல்லாம் இருக்கும், வடிகட்டிட்டு தான் நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்தேன். புளி ஊற வைக்கும் போதே நீங்கள் ஒரு டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு ஒரு வடிகட்டிட்டு அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்குங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் அதில் சேர்த்துறோம் நம்ம. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுதுன்னு இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து உப்பு காரம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க நம்ம. நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வருது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. நல்லா சுருண்டு எண்ணெய் மேலே தெரியுது நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம் நம்ம. ஒவ்வொரு பீஸாக பொறுமையாக போடுங்க. இது மூழ்கிற அளவுக்கு அப்படியே போட்டு விட்டோம்னா போதுங்க. அந்த ஹீட்லேயே அப்படியே வெந்துடும். மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ஒன்றும் அதிகமாக நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. பாருங்கள் லைட்டாக கொதிச்சுட்ருக்குல்ல, இது மூழ்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணிட்டா போதுங்க. இது ஃபஸ்ட்டு டே விட நெக்ஸ்ட் டே நல்லா டேஸ்ட்டு தருங்க மீன். மார்னிங் இட்லிக்கு யூஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்து சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளுங்க. பாருங்கள் அழுங்காமல் வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கரண்டி போட்டு கலக்கிடாதீங்க. அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் விட்டால் போதுங்க. ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ரொம்ப வேல்யூபிள். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. Thank you for watching.